இந்த ரகசிய கதவை திறக்கிறதுக்கு மியூசிக்கல் நோட்ஸ் தான் கீயா இருக்கும். எல்லாருக்கும் நீங்களா பார்த்து கொண்டிருப்பதே மாதிரி பிரசன்டேஷன்ஸ். நான் உங்க எம்ஆர் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஜீவா சார் அண்ட் அர்ஜுன் சார் நடிச்சிருக்க அகத்தியன் படத்தோட ட்ரைலர் ரிலீஸ் ஆயிருக்கு. அதான் நம்ம பார்த்து ரியாக்ட் பண்ண போறோம். ஸோ வீடியோக்குள்ள பொறுத்த மணி மறக்காம எல்லாரும் எம்ஆர் பிரசன்டேஷன் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். சுமார் 120 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த மனிதர்களின் ஆத்மாக்களை சந்திக்க போகிறீர்கள். நான் பிரான்ஸ்ல ஆர்ட்ஸ் பத்தி படிக்கும்போது இது ஒரு ப்ராஜெக்டாவே ஒர்க் பண்ணிருக்கேன். ஃபாரின்ல இந்த கான்செப்ட் பெரிய ஹிட். ஹலோ, நான் சித்தார்த்தா பேசுறேன். Can you hear me? ஹலோ. எக்ஸ்ட்ரா டெரஸ்ட்ரியல் ஸ்பிரிட்ஸ் மனிதர்கள் மூலமா நம்ம கிட்ட ஏதோ ஒரு விதத்துல ஏதோ ஒன்று சொல்ல ட்ரை பண்றாங்க. வணக்கம், என் பேர் சித்தார்த்தம், ஒரு சித்த மருத்துவ ஆராய்ச்சியாளர். நமக்கும் இந்த ஓல்ட் ஸ்டோரிக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. சம்பந்தம் இருக்கு வீணா, சம்பந்தம் இருக்கு. என்னால இதை விட்டு வர முடியாது. இங்க என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியணும். உழைக்கிறவெல்லாம் ஹிஸ்டரியில இடம் பிடிக்கிறதில்ல. பேர் வாங்கினவனுக்கு மட்டும்தான் அதுல இடம் இருக்கு. There was a devil. There was an angel. அந்த ரகசிய கதவை திறக்கிறதுக்கு மியூசிக்கல் நோட்ஸ் தான் கீயா இருக்கும். அறிவை யாரும் அழிக்கவும் முடியாது, திருடவும் முடியாது. இந்த உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் அதை நான் எடுத்தே தீருவேன். பார்த்தா பச்சல மருந்து, பத்துக்கிட்டா வெடி மருந்து. ஐயோ, தெரியாதனமா இங்க மாட்டின்னு ஒரு ஆர்ட் டைரக்டர் ஆக முடியல அப்படின்னு வருத்தத்தில் இருந்த அகத்தியன் இவ்வளவு பெரிய கேரி பேக் ஹவுஸுக்கு கேரி பேக்ல கேரி ஹவுஸ். இதனால தான் சிம்பு ஓட அடிக்கிறான். ஸோ எஸ், ட்ரைலர் பார்த்தாச்சு அண்ட் ரியலி சூப்பராக இருக்குது. எனக்கு அது ஆடியோ லான்ச்சில் கூட சொல்லியிருந்தாங்க. இந்த ஆடியோ லான்ச்சா இல்லை தெரில, பட் ஒரு ஃபங்க்ஷனில் ஜீவா சாரும் சொல்லியிருந்தாரு, இந்த படத்தோட கிளைமேக்ஸ் அதுக்கு சிஜிக்கே 1 வருஷம் எடுத்துச்சுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அண்ட் இதில் என்னென்னா, ப்ரெசென்ட்டில் இருக்கிறவங்க பாஸ்டில் இருக்கிறவங்க கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அதாவது நிகழ்காலத்தில் இருக்கிறவங்க கடந்த காலத்தில் இருக்கிறவங்க கிட்ட பேசுகிறாங்க, என்ன நடந்துக்குச்சுன்னு தெரிஞ்சுக்க போகிறாங்க. அதில் சில மிஸ்ட்ரிக்கலான ஆக்டிவிட்டீஸ்லாம் நடக்குது, அமானுஷமான மர்மமான விஷயங்கள்லாம் நடக்குது. அதை ஃபேஸ் பண்ணி கோ த்ரூ பண்ணி இவங்க என்ன நடந்துச்சு, என்ன கண்டுபிடிக்க வந்தாங்களோ அதை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, ஜீவா சாருக்கும் இந்த கதைக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது, அந்த மியூசிக்கல் நோட்ஸ், அந்த சீக்ரெட் டோர், அந்த பேய், இது எல்லாமே ஒரு மிஸ்டீரியஸாக கொஷன் மார்க்ஸோட பட் ஒரு ஃபேண்டசி ஹாரர் த்ரில்லர் உங்களுக்காக இருக்குன்ற மாதிரி இந்த ட்ரைலரை முடிச்சிருக்காங்க. ஸோ ஓவரால் மியூசிக் பேக்ரவுண்ட் ஸ்கோர் சக்கத்தாக இருந்துச்சுங்க, சொல்ல வேண்டாம். பிஜிஎம் கிங் சொல்லவே வேண்டாம், சக்கத்தாக போட்டுட்ருவார். அண்ட் ஜீவா சார் அண்ட் அர்ஜுன் சார் 2 பேருக்குமே ப்ராப்பர் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கொடுத்துருக்கிறத சொல்லியிருக்காங்க. அண்டு அது ட்ரெய்லர் பார்த்தாலே தெரியுது, ப்ராப்பர் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் இருக்குது 2 பேருக்குமே. அண்ட் ஹீரோவாக இருக்கட்டும் ஹீரோயினாக இருக்கட்டும் எல்லாருமே அவங்கவுங்க போர்ஷன்ஸ்க்கு பக்காவான ஆக்டிங்கை கொடுத்துருப்பாங்களே எதிர்பார்ப்பு. ஜீவா சாருக்கு இந்த சீசன், அதாவது இந்த வருஷம் அடுத்தடுத்து பிளாக் பஸ்டர்ஸ் ஆகணுன்ற ஒரு விஷயோட இந்த வீடியோவை முடிச்சுனா கிளம்புற. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ லைக் போட்டுருங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன், பாய். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.